இப்போ என்ன நீங்க உணர்த்திருக்கீங்க அந்த அதிகாரிகளுக்கு? தப்பு இன்னும் நல்லா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது உணர்த்திருக்கீங்க. என்ன அதானே நீங்க நான் 30 கோலம் 50 கோலம் பண்ணிட்டேங்க, 50 கோலம் பண்ணா என்னை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்கும்னு ரொம்ப தெளிவா அங்கேயும் போய் என்ன செய்வார் அவரு? இதே தப்ப அவர் பண்ணுவார். உங்களுக்கு திட்டம் என்ன? அப்ப இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு அரசிட்ட என்ன திட்டம் இருக்கின்றது? ஒண்ணுமே கிடையாது. இதை தற்காலிகமாக இதை மக்களை ஏமாற்றி இந்த பிரச்சனையை அப்படியே ஆஃப் பண்ணணும்ன்ற தாண்டி உங்கள்கிட்ட நிரந்தரமாக ஒழிப்பதற்கான திட்டம் இல்லை. அது உங்க வேலையும் இல்லை, நீங்க பாக்குறீங்க அவ்வளவுதான். போராட்டங்களை நீங்க கட்டியமைக்கணும். மக்கள் பலமான போராட்டங்கள் விரிந்த லெவலில் ஸ்டெர்லைட் போராட்டம் போன்ற போராட்டங்கள். ஸ்டெர்லைட் 20 வருஷத்துக்கு மேல அந்த நிலைமை கிடையாது. 20 வருஷத்துக்கு ஏன் நிலைமை மாறுதுன்னா மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அதை எதிர்கொள்றாங்க. அப்போ அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தின் பலத்திற்கேற்ப உங்கள் போராட்ட வடிவங்களை நீங்க மாற்றி அமைக்கும் போது மட்டும்தான் அதை நீங்க வீழ்த்த முடியும். அப்ப நீங்க சாராயத்தை ஒழிக்கணும்னா அந்த சாராய ஒழிப்புக்கு போராட்டம் நாடு முழுவதும் நடக்கணும். அது தமிழ்நாடு முழுவதும் நடக்கணும். நடக்கும்போது கண்டிப்பா அரசு இதை ஒழிச்சுதான் ஆகணும். ஆனா ஒழிக்க முடியும்.